டிசேபிள்லாம் வராங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து இந்த மாதிரி சேர்லாம் கூட வச்சுருக்காங்க. அது வந்து வாலண்டியருக்கு வந்து இப்போ தான் அந்த இது போட்டார் பாருங்க. பேர் ஏற்றுறாங்க பாருங்க. அடுத்த ஸ்டேஷனில் அவங்களுக்கு எப்படி நியூஸ் போச்சுன்னே தெரியல. அதுக்கு எதாவது ஆப் எதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணோன்னா கரெக்டாக வாலண்டியர் வந்து அவரே வந்து சொல்லிட்டு பாய் பாய் சொல்லி அனுப்பிடுறாரு. தேங்க்யூ பாருங்க. கரெக்டாக வந்துட்டார் அவர். ஓப்பன் பண்ணவொடனே ரெடியாக இருக்காங்க. வந்து அனுப்பி விட்டாரு. டாட்டா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பாய் பாய் பாருங்களா. சும்மா வேறு லெவல் பண்ணிகிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுமே அதுமாரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, பிக்சர்லாம் எடுத்துப்பாங்க. அதேமாதிரி இந்த மஞ்சள் லைன் இருக்குது பாருங்கள். இதை தாண்டி வந்து நம்ம இந்த சைடு நிற்கக்கூடாது. நின்னா வந்து பின்னாடி வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு சைடுமே ஆட்கள் இருக்காங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி தான் இங்கே ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து மிளற வர்றாங்க பாருங்கள். ஓப்பனாலாம் இல்லை. நம்ம ஊரில் போய் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ளோஸ்டாலாம் இருக்காது. அதேமாதிரி உள்ளே வந்து ஏசிலாம் போட்டிருக்காங்க. லோக்கல் ட்ரெயின் வந்து ஏசிலாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ரோடு தான் பாருங்கள். நல்லா கொஞ்சம் இறக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம பாருங்கள், நம்ம ஒரு லொக்கேஷன் போயிட்டுருக்கோம். இங்கேருந்து ஆரம்பிச்சிட்டோம். அப்படியே நடத்தி ட்ராவல் பண்ணுங்க, போயிடுவோம். இங்கே பாருங்கள், நல்லா பலவலன்னு இருக்குது இந்த ட்ரெயின். அவ்வளோதான், கிளம்பியாச்சு. நம்ம இந்த ட்ரெயின் இல்லை, நம்ம வந்து லோக்கல் ட்ரெயின் மாதிரி தான். இதுக்கெல்லாம் தனியாக டிக்கெட் எடுத்து தான் போகணும். நம்மக்கிட்ட ஒரு கார்டு இருக்குது. அந்த கார்டு வந்து எல்லா இடத்துலையும் யூஸ் பண்ண முடியும். அந்தமாரி கார்டு வந்து லோக்கல் ட்ரெயினில் மட்டும் தான் யூஸ் பண்ண முடியும். இதில் ஏறினா ஃபைனை போட்டுருவாங்க, ஜாக்கிரதையாக இருந்துங்க. அதேமாதிரி இந்த மஞ்சள் லைன் இருக்குது பாருங்கள். இதை தாண்டி வந்து நம்ம இந்த சைடு நிற்கக்கூடாது. நின்னா வந்து பின்னாடி வந்து விசில் அடிச்சுக்கிட்டே இருப்பாங்க. ரெண்டு சைடுமே ஆட்கள் இருக்காங்க, மானிட்டர் பண்ணிக்கிட்டே இருப்பாங்க. அதேமாதிரி தான் இங்கே ஃப்ளாஷ் லைட்லாம் வந்து மிளற வர்றாங்க பாருங்கள். இல்லை இதெல்லாம் நோட் பண்ணிக்கோங்க. தைப்பே சிட்டியில் தான் இருக்கோம். இங்கேருந்து நம்ம தைப்பே விட்டு கொஞ்சம் வெளியில் போக போகிறோம். வாங்க, என்னோட சேர்ந்து ட்ராவல் பண்ணுங்கள். அதெல்லாம் கொஞ்சம் லோக்கல் ட்ரெயின் மாதிரி அங்கே போது பாருங்கள். நம்ம இந்த சைடில் வரணும்னு நினைக்கிறப்போ. ஆனால் நம்மளோட டைமிங் வந்து இந்த லோக்கல் போட்டிருக்காங்க பாருங்கள். டைமிங்கு 2134 11 மணிக்கு தான் நம்ம ட்ரெயின் வருமா, லோக்கல் ட்ரெயின். அதனால் அதுக்கு வெயிட்டிங்கு. இங்கே பாருங்கள், இந்தமாதிரி ட்ரெயின் வந்து இப்போ ரீசெண்டாக நிறைய இன்ட்ரடியூஸ் பண்ணிட்டாங்க போல். நிறைய இந்தமாதிரி ட்ரெயினாக தான் வந்துட்டு இருக்குது. வெள்ளை கலரில் சும்மா சூப்பராக இருக்குது. லுக்காக நல்லா கிளாஸாக இருக்குது. உள்ள சீட்டெல்லாம் பாருங்கள், செம்மையாக இருக்குல்ல. பர்ஃபெக்டாக செம்மையாக க்ளீனாக வச்சுருக்காங்க. அதேமாதிரி ஒரு ஸ்டேஷனில் இறங்கும் போதே டப்பு டப்புன்னு க்ளீன் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. நான் பார்த்தேன் இன்னொரு சைடில். இங்கே பாருங்கள், இந்த சைடில் எப்படி இருக்குதா, இந்த சைடில் பாருங்கள், அந்த சைட்லேயும் ஒன்று போய்கிட்டு இருக்குது. நல்லா இருக்குது. ஆனால் ஈஸி கார்டு தான் யூஸ் பண்ண முடியாதுன்றாங்க. அதனால் நம்மளால இது ஏற முடியாது. லோக்கல் ட்ரெயினுக்கு தான் வெயிட்டிங்கு. பாருங்கள், ட்ரெயினில் வந்து அப்படியே கொத்து இறங்கிட்டு இருக்காங்க. எம்ஆர்டியில் தான் அப்படி இருக்கும். இது வந்து லோக்கல் ட்ரெயின். இதுவும் இப்படி தான் இருக்குது. நம்ம தாம்பரம் அந்த லைனில் வரும் பார்த்தீங்களா, அதேமாரி எனக்கு ஒரு ஃபீலிங். இப்போது எப்படி இருக்குது பாருங்கள், கொச்சன் இருக்குது. எல்லாம் லைனில் நின்றுக்கிட்டு இருக்கோம் உள்ளே போகிறதுக்கு. இப்போது காலி ஆயிரம்னு நினைக்கிறேன். சீட் ஆனால் கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். நின்றுட்டு தான் போகிற மாதிரி இருக்கோம். பார்ப்போம் வாங்க. மக்களே இங்கே பாருங்க, நம்ம உள்ளே தான் இருக்கோம். இந்த லோக்கல் ட்ரெயின் கொஞ்சம் அட்வான்ஸாக இருக்குது. நம்ம ஊரில் இருக்காங்க அந்த அளவுக்கு ஓப்பனாலாம் இல்லை. நம்ம ஊர் லோக்கல் ட்ரெயின் பார்த்திங்கன்னா இந்த அளவுக்கு க்ளோஸ்டாலாம் இருக்காது. அதேமாதிரி உள்ளே வந்து ஏசிலாம் போட்டிருக்காங்க. லோக்கல் ட்ரெயின் வந்து ஏசிலாம் போட்டு பர்ஃபெக்டாக பண்ணியிருக்காங்க. அதேமாதிரி இந்த ரோடுலாம் பாருங்கள், நல்லா கொஞ்சம் இறக்க மாதிரி கொடுத்துருக்காங்க. நம்ம ஊரில் வந்து கொஞ்சம் ஹைட்டாக இருக்கிறதெல்லாம் கொஞ்சம் குழந்தைங்கலாம் கொஞ்சம் கஷ்டமாக இருந்தாலும் நடுவில் வந்து ஒரு எம்ஆர்டியில் வந்து நடுவில் ஒரு கோல் ட்ரெயின் கையில் பிடிக்கிறதுக்காக இங்கே வந்து இல்லை. இந்த லோக்கல் ட்ரெயினில் வந்து பார்த்திங்கன்னா ரொம்ப க்ரௌடடாக தான் இருக்குது. வீக்கெண்டு, அதனால தான் வந்து போல். அதேமாதிரி நம்ம இன்றைக்கி வந்து நம்ம அந்த கிலோமீட்டர் லொக்கேஷன் போய்கிட்டு இருக்கோம். எவ்வளோ நேரம் ஆகும்னு தெரியல. தோராயமாக எனக்கு தெரிஞ்சு ஒரு 1 hour ஆகும்னு நினைக்கிறேன். அதேமாதிரி இது எல்லா ஸ்டாப்பில் நின்று போகும். ஆனால் நம்ம போன ஸ்டாப்பில் இந்த ஸ்டாப் வரைக்கும் வந்து இன்னும் வரல. ஒரு 2-3 நிமிஷமாக போயிட்டு இருக்குது. ஆனால் ஓரளவு ரொம்ப அதான் அந்த ஃப்ரீக்வன்சி வந்து கொஞ்சம் அதேமாதிரி ஒரு ½ hour 1 hour போகணுன்ற மாதிரி தான் வீக்கெண்ட்லேயே எத்தனை இருக்குது. நீங்கள் வரீங்கன்னா முன்னாடியே பிளான் பண்ணிங்க டைமிங்லாம். நம்ம வந்து ஒரு 15 minutes தான் வெயிட் பண்ணுவோம். அதாவது எனக்கு தெரிஞ்சு ½ hour ஒன்ஸ் இருக்கும் மினிமம். நீங்கள் வரீங்கன்னா அதை பிளான் பண்ணிக்குவாங்க. இல்லைன்னா நான் அதுக்கான லிங்க் ஏதாவது நான் கண்டிப்பாக போட்டுக்கிறேன் டிஸ்கிரிப்ஷனில். வாங்க போவோம். டிசேபிள்லாம் வராங்கன்னா அவங்களுக்குன்னு வந்து இந்த மாதிரி சேர்லாம் கூட வச்சுருக்காங்க. அது வந்து வாலண்டியருக்கு வந்து இப்போ தான் அந்த இது போட்டார் பாருங்கள். பேர் ஏற்றுறாங்க. வந்து அவர் வந்து போயிட்டார் பாருங்க. எல்லாம் வெல் பிளான்டாக எல்லாமே கரெக்டாக பண்ணுறாங்க. வந்து டிசேபிள்டுக்கு வந்து மாற்றுத்திறனாளி
வந்து ஈஸியாக வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி வச்சுருக்காங்க. சூப்பர். அவ்வளோதான், நம்ம 2வது ஸ்டாப்லேயே இதை நம்ம பார்த்துட்டோம். நாங்காங்ன்ற ஸ்டேஷனில் இருக்கோம் நம்ம. தி ஸ்டாப் சொங்ஷன்னு, அதுக்கப்புறம் தான் நாங்காங்கு. ஓகே பாருங்க, அடுத்த ஸ்டேஷனில் உங்களுக்கு எப்படி நியூஸ் போச்சுன்னு தெரியல. அதுக்கு ஏதாவது ஆப் ஏதாவது இருக்கும்னு நினைக்கிறேன். அவங்க கால் பண்ணோன்னா கரெக்டாக வாலண்டியர் வந்து அவரே வந்து சொல்லிட்டு பாய் பாய் சொல்லி அனுப்பிடுறாரு. தேங்க்யூ. பாருங்க, கரெக்டாக வந்துட்டார் அவர். ஓப்பன் பண்ணவொடனே ரெடியாக இருக்காங்க, வந்து அனுப்பி விட்டாரு. டாட்டா சொல்லி அனுப்பிச்சிட்டாரு. பாய் பாய். பாருங்களா எவ்வளோ ஃப்ரெண்ட்லியாக இருக்காங்களே. ரொம்ப கன்வீனியண்ட்டாக இருக்குது தைவானில் ட்ராவல் பண்ணுறது. பார்த்துக்கிங்க இப்படி தான் இருக்குது. பட் இருந்தாலும் கூட்டம் குறையில, நமக்கும் சீட்டும் கிடைக்கல. லாஸ்ட் வரைக்கும் நம்ம போய் சேர வேண்டிய இடம் வரைக்கும் நமக்கு சீட்டு கிடைக்காதுன்னு நினைக்கிறேன். போவோம், பார்ப்போம் எதாவது நடக்குதான்னு. இங்கே பாருங்க, வெளியில் அங்கே நிற்கிறாங்க பாருங்க. அவங்க வந்து சிக்னல்லாம் தந்துட்டு அதுக்கப்புறம் உள்ளே வந்துட்டு லாக் பண்ணுறாங்க. அதுக்கப்புறம் கதவு வந்து மூடப்படுது. ஆர்கனைஸ்டாக ஒர்க் பண்ணுறாங்க. சூப்பரில் அவ்வளோதான். இப்படி தான் ஒர்க் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. பெர்ஃபெக்டாக எல்லாமே எந்த ப்ராப்ளம் இல்லாமல் போய்கிட்டு இருக்குது. சத்தமே இல்லை. ஆக்சுவலாக நான் பேசுறது மட்டும் தான் எனக்கு சத்தமாக இங்கே ஃபீல் ஆகுது. இல்லை குழந்தைங்க தான் அவங்க சத்தம் போடுறாங்க கொஞ்சம், அவ்வளோதான். இது பாருங்க, நம்ம வந்து ஏதோ டிப்போக்கு போகிற மாதிரி இருக்குது. அதனால் வந்து நிறைய வண்டிகள் இருந்தது. நான் எடுக்கிறதுக்குள்ளே அது வந்து கிராஸ் ஆகி போயிடுச்சு. அந்த சைட்லாம் பார்த்தீங்கன்னா தெரியும், அதுவும் தெரியுது. போங்க, இப்படி தான் இருக்குது. இது கொஞ்சம் மெயினான இது ஸ்டேஷன் போல். அதில் கொஞ்சம் நிறையவே இருக்குது. சித்து அப்படின்னு போட்டிருக்கு இந்த ஸ்டேஷன் பேர். பாருங்க எவ்வளோ வண்டி இருக்குது பாருங்க. ட்ரெயின்லாம் எல்லாம் கலர் கலராக செம்மையாக இருக்குது பாருங்க. டிஸ்னி அங்கே பாருங்க, டிஸ்னி போட்டிருக்காங்க பாருங்க. அதில் பாருங்க, மிக்கி மவுஸ், டிஸ்னி. சூப்பரில் இதுமாரி வேறு வேறு தீம்லாம் போட்டு சும்மா வேறு லெவல் பண்ணிக்கிட்டு இருக்காங்க. அருமையாக இருக்குது பார்க்குறதுக்கு. ஒரு கம்பார்ட்மெண்ட்டுமே அதுமாரி கலர் வந்து டிஃப்ரெண்ட்டாக சூப்பராக பண்ணி வச்சுருக்காங்க. குழந்தைங்கள்லாம் என்ஜாய் பண்ணுவாங்க, பிக்சர்லாம் எடுத்துப்பாங்க. நம்மளும் இந்தமாரி ஏதாவது வியூ கிடச்சா இருப்போம். இந்த மாதிரி நம்ம வந்துட்டோம். சீலான் ட்ரெயின் தான் லாஸ்ட் ஸ்டேஷன் போல். எல்லாரும் தான் இருக்காங்க, கிடைக்காச்சு. இப்போ வந்து நம்ம போக வேண்டிய டெஸ்டினேஷனுக்கு போக போகிறோம். இதுக்கப்புறம் பல விஷயங்கள் நடக்க போகுது. இது எல்லாமே நம்ம வந்து ரொம்ப ஜென்ரலாக தான் வந்துருக்கோம் இது இருக்கும். இதுக்கப்புறம் நம்ம போக போகிற லொக்கேஷன் தரமாக இருக்கும் போது ஃபுல்லாக தேவைலாம். ஆனால் வந்து மழை லைட்டாக சூடு போடுது. அதுதான் எப்படின்னு தெரியல, வெளில போனால் தான் தெரியும். இதுவுமே அப்படி தான் முன்ன இருக்க தான் செய்யும். வாங்க எப்படி எக்ஸ்ப்ளோர் பண்ணிடுவோம், ஓடிடுவோம். வாங்க. அது நமக்குமா இருக்குது. அவங்களுக்கு ஒரு பேக்கி எல்லாமே. பாருங்க எவ்வளோ கூட்டம் பாருங்க. லைனில் நின்றுக்கிட்டு இருக்காங்க எஸ்கலேட்டர் அந்த இதில் மேலே ஏறுறதுக்கு. அது இல்லாமல் நிறைய பேர் எப்படி நடந்தே போயிடுறாங்க. நம்ம எஸ்கலேட்டர் நிற்போமா போவோமா, ஒரே கன்ஃபியூஷனாக இருக்குது. எவ்வளோ லைனு இங்கே பாருங்க. மேலே வந்தவொடனே இப்படி தான் இருக்குது ஸ்டேஷனை பாருங்க. பயங்கரம் எக்காச்சக்கமாக க்ரௌட் இருக்குது. ஜேன்னு இருக்குது கூட்டம். எந்த பக்கம் திரும்பினாலும் முகங்களாக தான் தெரியுது பாருங்க. இது எல்லாருமே வந்து கார்டை பஞ்ச் பண்ணிட்டு வெளில போகிறதுல இருக்காங்க. அவ்வளோதான், முடிந்தது. நம்ம தைப்பே சிட்டியிலேருந்து இந்த சீலாங் லொக்கேஷன் வரதுக்கு வந்து இந்த லோக்கல் ட்ரெயினில் எவ்வளோ ஆச்சு தெரியுமா? 41 NTD தாங்க ஆச்சு. ரொம்ப சீப்பு தான் சொல்லப்போனால். இங்கே பாருங்க, சீலுங் டிரான்சிட் ஸ்டேஷன் இங்கே போட்டிருக்குது. அங்கே வந்து இதோ இது இருக்குது பாருங்கள், ஹார்பர் மாதிரி தெரியுது பாருங்கள். அதெல்லாம் நம்ம போய் எக்ஸ்ப்ளோர் பண்ண போகிறோம். அங்கே எண்டில் தெரியும் எப்படின்னாங்க. போட்லாம் இருக்குது பாருங்கள், பேத்தியில். இங்கே பாருங்க என்ன மாதிரி விளம்பரப்படுத்துகிறாங்க பாருங்க. அவ்வளோ அழகாக டிஸ்பிளேல கரெக்டாக கார்னரில் அப்படி செம்மையாக இருக்குது. 3D எஃபெக்ட்லாம் போட்டு. ஆனால் அதுக்குள்ளே ஆஃப் ஆகி போச்சு. பாருங்க
நம்ம வந்த ஸ்டேஷன் அதுதான், கீலாங் ஸ்டேஷனு. சூப்பர்ல. இப்போ நம்ம இந்த சைடில் போயிட்டு நடந்துக்கிட்டே அப்படியே எக்ஸ்ப்ளோர் பண்ணோம். நைட்டில் வந்தீங்கன்னா செம்மையாக இருக்கும் அந்த வியூ. ஈவினிங் டைமில் வந்தீங்கன்னா இப்போவும் நல்லா தான் இருக்கும். அதே மாதிரி நிறைய ஸ்டால்லாம் போட்டிருக்காங்க. என்ன நடக்குதுன்னு சும்மா அப்படியே போய் பார்ப்போம் வாங்க.